என் இனிய தமிழ் அன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்று திருமந்திர மாலையில் தொடர்ச்சியாக அட்டவிரட்டானம் என்ற தலைப்பில் உள்ள மற்றொரு பாடலை பார்ப்போம். இந்த பாடல் சலந்தரன் என்ற அசுரனை பற்றிய பாடல். அந்த பாடல் எப்படி உள்ளதென்றால், எங்கும் கலந்தும் எங்கும் கலந்தும் என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை யோதிர்பால் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆளி செய்தானே அப்படிங்கிற பாடல். இந்த சலந்தரன் என்பவன் சிவபெருமானின் அம்சமாகிய ஒரு அசுரன். சிவபெருமானிடம்தான் தோன்றியனவன். ஆனால் கடைசியாக சிவபெருமானை எதிர்த்து சண்டைக்கு போனான். சிவபெருமானுடைய நெத்திக்கண்ணிலேருந்து தோன்றினவன். இப்போ இது கொஞ்சம் இதனுடைய புராண வரலாறை கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் நீளமானது, கொஞ்சம் பெரிய கொஞ்சம் நேரம் ஆகும் சொல்கிறதுக்கு. அதுக்கு பிறகு அதனுடைய தத்துவத்தை பார்ப்போம். இந்த சலந்தரங்கிற எப்படி வந்தான் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அதாவது தேவர்களுக்கு, அதாவது பர்டிகுலர் இந்திரனுக்கு எப்போவுமே மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம், தன்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் மக்கள் சீவராசிகள் என்ன செய்கிறாங்க, பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்கள மூன்று பேரை பற்றி பேசுகிறாங்க. அதுலேயும் வணங்குவது என்பது பிரம்மா அவ்வளோ வணங்குறதில்ல. ஆனால் விஷ்ணுவையும் சிவனையும் தான் அதிகமாக வணங்குறாங்க. நம்மளை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு ஏக்கம். அதனால் அதன் பொருட்டு சிவனிடம் கடும் கோபம் கொண்டான். அதாவது சிவன் அழிக்கும் தொழிலை செய்வர் தானே. நிறைய பேர் அழிக்கும் தொழில் செய்கிறதுனால தப்பால் புரிஞ்சுக்கிறாங்க. அவர் எதை அழிக்கிறார்னா, அதாவது கெட்ட கர்மத்தை அழிக்கிறார். அதை புரிஞ்சுக்கிறதில்ல. அதான் அழித்தலுங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடியே பார்த்தோம். அது ஒடுங்குதல் அல்லது சங்காரம் என்பது ஒரு பொருள்படும். சங்காரம் என்பது என்ன, அமைதியை தருவது. நித்த சங்காரம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா. நித்த சங்காரம், வைத்த சங்காரம், சுத்த சங்காரம், உய்த்த சங்காரம், இப்படிலாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்திரன் அதே மாதிரி அடிச்சுக்கிட்டான். சிவன் அழிக்கும் கடவுள் தானே.
அவர் என்னை விட அப்படின்னா எந்த எந்த விதத்தில் என்னை விட அதாவது பெரியவர் அப்படின்னு. அதனால் அவன் சொல்கிறான், நான் சிவன்கிட்டே போய் தன்னை ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு அங்கே கைலாயத்துக்கு போகிறாப்புல. அங்கே போனால் என்ன ஆகுதுன்னா, சிவன் மெடிடேஷனே இருக்கனால அவருக்குள்ள அந்த சக்தி மூலமாக இந்திரன் அங்கே வர்றது அவருக்கு தெரியுது. அப்புறம் அவர் என்ன பண்ணார், சிவபெருமான் இந்த காவலாளி மாதிரி தன்னை உருவத்தை மாற்றிக்கிட்டு முன்னாடி அந்த கைலாயத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேட் கீப்பர்னு சொல்லுவோமே மாதிரி அந்த மாதிரி இடத்துல நின்றுட்டுருக்கார். அப்போது இவன் வர்றான், அங்கே இந்திரன் அங்கே போகிறான். அவனுக்கு அங்கே சிவபெருமான் தான் நிற்கிறேன்னு தெரியல. அவர்கிட்ட போய் நான் சிவபெருமானை பார்க்கணும், என்னை உள்ளே விடு அப்படிங்கிறாப்புல. அப்போது ஏன் இங்கேயே வந்து நான் அவரை பார்க்க முடியாது, உனக்கு என்ன வேணும், உன்னுடைய பிரச்சனை சொல்லு, இங்கேயே நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு, அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அது சொல்கிறாப்புல, நான் தான் பெரியவனும் சிவனுக்கிட்ட நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய வஜ்ராயத்தை கையில் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பேசுகிறாப்புல. என்ன ரொம்ப கோபமாக பேசுகிறாப்புல. சரி, அப்படின்னா நீ என்னைய சிவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னையை வென்றுட்டு நீ உள்ளே போய் வேணால் சிவனை பாரு அப்படிங்கிறாப்புல. அப்புறம் 2 பேர் சண்டை வருது. சண்டை வந்தவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக சிவனுக்கு கோபம் வருது. கடைசியில் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, சிவன் வந்து தன்னுடைய அந்த சண்டை அந்த கோபம் வரும்போது நெத்திக்கண்ணு திறந்துருச்சு. அந்த நெத்திக்கண்ணில் வந்து தீப்பொறி வந்துருச்சு, நெருப்பு ஜுவாலை. அது நேராக இந்திரனை பார்த்து வரவும் அவன் பயந்து போயிட்டான். அப்போ தான் தெரியுது இது வேறு யாரும் இல்லை, சிவபெருமான் தான் அப்படின்னு பயந்து போய் அவர் காலில் விழுந்துட்டான். என்னை மன்னிச்சு எங்கே தெரியாது செஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவனை விட்டுட்டார். ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்த அந்த ஜுவாலை இருக்குல்ல, நெருப்பு ஜுவா, அதை வந்து கடல் பக்கம் ஏவி விட்டார். அது அங்கே போய் கடலை விழுந்துருச்சு. அதுலேருந்து வந்தது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய பிரம்மா கையில் எடுத்து அந்த குழந்தைக்கு ஜலந்தரன் என்ற பெயர் கொடுத்தார். ஏன்னா ஜலம் என்றால் நீர் இல்லையா, ஸோ நீர்லேருந்து வந்த ஒரு குழந்தைனால ஜலந்தரன் என்று பெயர் கொடுத்தார். அப்புறம் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு, அந்த பொறுப்பை என்ன வாய் இல்லை வருண பகவான்கிட்ட கொடுத்துட்டார். இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகிறான், நல்ல வீரம். அந்த வீரத்தை கண்டு மெச்சிய சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார்னா, அவர் வந்து சுக்கராச்சாரியர் வந்து அசுரர்களுக்கு தலைவர் இல்லையா, குரு கிடையாது, குரு தானே அவர். அதனால் அசுரர்களுக்கு நீ வந்து தலைவனாயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போது தன்னுடைய வீரத்தை
காமிக்கவும் எல்லா அங்கே அப்போ இருக்கிற மற்ற அசுரர்கள்லாம் அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க. போக போக என்ன ஆகுது, அசுரர்களுக்கு அரசன் ஆயிட்டான். அதுக்கு இந்த மாதிரி பதவிக்கு வந்தாவே அகங்காரம் வந்துடுமே, ஆணவம் அதிகமாகிடுமே. அந்த சூழ்நிலையில் தன்னைக்கு மிஞ்சினது யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கும்போது பிருந்தாங்கிற ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அவள் வந்து அவனை 2 பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பிருந்தா வந்து ஒரு நல்ல பக்தை. யாருன்னா விஷ்ணுடைய பக்தை. ஸோ விஷ்ணு பக்தினால் அதுவும் இல்லாமல் அவள் தியானம் பண்ணக்கூடியவன். ஸோ தியானம் பண்ணப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தியான பலனால் அது வந்து எப்போவுமே இந்த தன்னோட கணவனாகிய ஜலந்தரனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் கதை இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, தன்னை விட பெரியவங்க யாராக இருக்காங்களா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த அசுரர்கள்லாம் வரம் கொடுக்குறவர் யார்? சிவபெருமான். அதனால் இந்த அசுரர்கள்ட்ட மற்றவங்ககிட்ட சண்டை போடுறத விட ஏதாவது அவன் வந்து சிவனுடைய கோபத்திலிருந்து அவன் பிறந்தனால சிவனால் தான் அவனுக்கு அழிவு வர முடியும் அப்படின்னு தேவர்கள்கிட்ட பிரம்மா சொல்கிறாரு. ஏன்னா இவன் வளர்ந்து நல்லா ஒரு அதாவது நல்லா உடம்பில் திறம் நல்ல எல்லா வகையிலையும் இவன் நல்லா சக்தி வாய்ந்தனால தேவர்களே எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அதனால் தேவர்களை போய் பிரம்மா கிட்ட போய் காலை விழுந்துடுறாங்க, எங்களை காப்பாற்றுங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு வேறு வழி கிடையாது. சிவனுடைய நெத்திக்கண்ணில் தோன்றான், சிவனால் தான் அவனுக்கு அழிவு ஏற்படும். அதனால் நீங்கள் போய் வேணால் சிவனுக்கிட்ட முறையிடுங்க அப்படின்றப்பல சரி போய் முறையிடுறாங்க. ஆனால் ஜலந்தரனுக்கு ரொம்ப வர வர அரகன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த ஆணவம், அந்த அவனுடைய அட்டூழி அதிகமாகிட்டே இருக்குது. சரி இவங்க தேவரெல்லாம் போய் சிவனிட முறையிடவும் அவன் வந்து சிவா என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் ஜலந்தர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படி பேசும் பொழுது ஜலந்தர் வந்து சிவாவை பார்த்து, நீ என்ன பெரியவனா, நீயே ஒரு ஒரு ஆண்டி மாதிரி இருக்கிற, பரதேசி மாதிரி இருக்கிற, என்ன உனக்கு ஒரு அழகான மனைவி வேற, என்ன உனக்கு எதுக்கு மனைவி? அதாவது பார்வதி தான் சொல்கிறான், உனக்கு ஒன்றும் மனைவி தேவையில்லை, உன்னுடைய உருவத்துக்கு நீ அவளை வெளியே அனுப்பிச்சிரு அப்படிங்கிறாப்புல. அது வந்து சிவனுக்கு கோபம் வருது. எடுத்து சொல்கிறாப்புல, இப்படிலாம் நீ பேசாத அப்படின்னு. அவனுக்கு மேலும் மேலும் அவனுக்கு அந்த கொடூரமான புத்தி தான் வேலை செய்யுது. கடைசியில் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சிவா வந்து வெளியே திரும்பி கைலாசுக்கு போயிட்டார்.
கடைசியில் என்னென்னா தேவர்கள்ட்ட போய் அவன் ரொம்ப அரகண்ட் ஆகிட்டுருக்கான், இனிமேல் வேறு வழி இல்லை, அவனை அழித்து தான் ஆகணும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படையெல்லாம் திரட்டிக்கிட்டு போகிறாப்புல. ஆனால் அவனுக்கு நாளுக்கு நாள் அவனுக்கு நல்லா ஜலந்தரனுக்கு ரொம்ப நல்லா he becomes more powerful. கடைசியில் இது என்னென்னா they found that அந்த பவர் எங்கேருந்து வருதுன்னா அந்த தன்னுடைய மனைவி ஜலந்தரனுடைய மனைவி இருக்காரே, அவள் பேர் என்ன, இந்த பிருந்தா, அவளுடைய அந்த தியான சக்தியினால தான், தியானத்திலேருந்து உண்டாகக்கூடிய சக்தி அதை அவனை காப்பாற்றிட்டுருக்குது. அவள் எப்போவுமே தன்னுடைய கடவுளுக்காக ப்ரே பண்ணி கடவுளை வணங்கிட்டே இருப்பாள், ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறாள். அதனால் அவனை ஒன்றும் செய்ய முடியல. இந்த சூழ்நிலை ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, இந்த சலந்தரன் சிவன் மாதிரிய வேஷத்தை மாற்றிக்கிட்டு ஒரு நாள் சிவன்கிட்ட பார்வதிக்கிட்ட போய், நான் உன்னுடைய கணவனை வென்றுட்டேன் அப்படிங்கிறாப்ல. இல்லை, அதாவது சிவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பார்வதிட்ட போய் எப்படி சொல்கிறான்னா, ஜலந்தரனை நான் வெற்றி கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு, அவளுக்கு இவன் ரியல் உண்மையான சிவன் தன்னுடைய கணவர் இல்லை, சிவன் பிறவன் இல்லை அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கண்ணை மூடி தியானம் பண்ணி பார்க்குறா, என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவளுக்கு கோபம் வந்தது. ஜலந்தரன் இந்த சலந்தரனை பார்த்து கோவப்படுறதுனால அவனுக்கு பயம் வந்துருச்சு. அதாவது சிவன் உருவில் இருக்க சலந்தரனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா பார்வதி கோபத்துக்கு நம்ம ஆளாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. அப்புறம் பார்வதி ரொம்ப கோபமாக உட்காந்துருக்கா. அந்த சமயம் பார்த்து விஷ்ணு அங்கே வராப்புல. விஷ்ணுக்கிட்ட தான் நடந்த கதையெல்லாம் என்ன நடந்துங்கிறது அவள் சொல்கிறா, பார்வதி சொல்கிறா. அதே சமயத்தில் பார்வதி விஷ்ணுக்கிட்ட ஒரு உதவிக்கு எதிர்பார்க்குறா. என் கணவன் மாதிரி இந்த சலந்தரன் என்னை ஏமாத்தினால நீர் சலந்தரன் போல மாறி பிருந்தாக்கிட்ட போ, அவளை மயக்கி சலந்தரனை மறக்க வை. அவள் அந்த சமயத்தில் மறந்துருந்தானா அவளுடைய சக்தி உண்மையான சலந்தரனை காப்பாற்றாது அப்படின்னு ஒரு வழி சொல்லி கொடுக்குறா. அதை புரிஞ்சுக்கிட்டு விஷ்ணு என்ன பண்ணுறாரு, நேராக சலந்தரன் மாதிரியே உருவத்தை மாற்றிக்கிட்டு பிருந்தாக்கிட்ட வராப்புல. பிருந்தா நம்பிட்டா சலந்தரன் தான் வந்திருக்காப்புல அப்படின்னு. அங்கேயும் போய் சொல்கிறார். அதாவது இவர் விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, சலந்தரன் உருவத்தில் இருக்க விஷ்ணு நான் சிவனை வென்று விட்டேன், நான் தான் பெரிய அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காப்புல. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிலையில் இப்போ உண்மையான சலந்தரனுக்கு அவனுக்கு கொஞ்சமாக அந்த அவனுடைய பலம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது.
ஏன்னா இவன் பிருந்தாவனுடைய அந்த தியானத்தினுடைய சக்தி வந்து அவனை காப்பாற்றலை. காரணம் இப்போ வந்து இங்கே இருக்கிறது யார்? விஷ்ணு இல்லையா? ஸோ விஷ்ணு கூட இருக்கிறனால உண்மையான சலந்தரன் வந்து வேறு இடத்துல இருக்கிறான், தன்னுடைய கணவன் வேறு இடத்துல இருக்காங்கிறது அவளுக்கு தெரியல. இந்த சமயம் பார்த்து சிவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இதுதான் சமயம், இதுதான் நல்ல சமயம் இவனை வெற்றி கொள்வதற்கு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போடுறார். அதாவது நான் ஒரு இது செய்கிறேன், அதை நீ செஞ்சுட்டு நீ அதை எடுத்து, அதாவது என்னென்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய காலுடைய விரல் இருக்குல்ல, அதை வச்சு கீழே இருக்க மண்ணிலேயே ஒரு ஆயுதம், சக்கராயுதம் மாதிரி போடுறாரு. அதை வந்து போட்டுட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு, சலந்தரங்கிட்ட, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ இதை எடுத்து நீ கையில் பிடிச்சிரும், சக்கரை மாதிரி நீ பிடிக்கணும். அந்த ஒரு விரலை பிடிக்கணும், பெருவிரலில் 2வது விரல் இருக்கு இல்லையா, அதில் ஏந்துனேன்னா ஓகே அப்படின்னாரு. அதே போல் அவன் என்ன பண்ணான், அந்த சக்கரத்தை கையில் எடுத்து அந்த ஒரு விரலில் ஏந்துனான். அது பத்தாது, நீ தலையில் வச்சுக்கணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். அவன் அதை தலைக்கு கொண்டு போகிறான். அது என்ன ஆச்சு, திடீர்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு கண்ணாமண்ணான்னு. தலைக்கு போய் சுற்ற ஆரம்பித்தோம், கட்டுக்கடங்காமல் சுற்ற ஆரம்பிக்கும், தன்னுடைய தலையே அதை வெட்டி போயிடுச்சு. என்ன, தலையை துண்டு பண்ணிடுச்சு. இப்படி தான் சலந்தரனுக்கு முடிவு வந்தது. அப்புறம் இந்த பிருந்தாவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. தான் கூட இருக்கிறவர் வந்து உண்மையான கணவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுவே விஷ்ணுவே சொல்லிடுறார். அப்போது அவளுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. என்னடா இவ்வளோ நாளாக நம்ம வந்து விஷ்ணு கூட நம்ம இருந்தோம், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. கடைசியில் அவள் வந்து இறந்துடுறான். அதுக்கு பிறகு அவள் உயிர் வாழ விரும்பலை. அவள் இறந்து அவளுடைய சாம்பலில் இருந்து துளசி முளைத்தது. அப்புறம் தான் விஷ்ணு சொல்கிறாரு, என்னை வழிபடுவர்கள் இந்த துளசியை வழிபட்டாலும் நன்மை அடைவார்கள் அப்படின்னு. அவருக்கு துளசிக்கு ஒரு நல்ல, எல்லா விஷ்ணு கோயில்லையும் துளசி தண்ணி கொடுக்குறாங்களா, அதான் காரணம். அதான் துளசி வந்த கதை. ஸோ இவ்வாறாக இந்த சலந்தரன் கொல்லப்பட்டான். இதுதாங்க கதை. இப்போ இந்த பாட்டை பார்ப்போம். இந்த பாட்டு எப்படி இருக்குது? எங்கும் கலந்தும் என் உள்ளத்தெழுகின்ற அங்க முதல்வன், அதாவது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற இந்த உலக நாயகன் என் உள்ளத்திலும் கலந்து இருக்கிறார். என்ன, என் உள்ளத்திலும் உடலிலும், அங்கம்னா உடல், ரைட், உள்ளம்னா மனது. ஸோ உள்ளத்திலையும் மனதிலும் உடலிலும் கலந்து இருக்கிற சிவபெருமான். என்ன, அவர் யார்? அருமறை யோதிருப்பால், அதாவது நாத தத்துவம், 36 தத்துவங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் மூர்த்தி சதாசிவன்கிற மூர்த்தி. அவரிடத்து என்ன செய்கிறாப்புல, இந்த சலந்தரன் போய் சண்டை போடுறாப்புல. அதாவது நீர்மையின், அதாவது பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் இருக்குல்ல, அந்த நீர்மையின்கிறத முன்னாடி போட்டுங்க. ஸோ நீர்மையில்னா நீரில்
நீரை முகமாக கொண்ட சலந்தரன். என்ன? நீரை முகமாக கொண்ட சலந்தரன் அவரோட சண்டை போடவும் அவர் என்ன செஞ்சார்னா, அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே. அப்படின்னா தன்னுடைய கட்டை விரலால் ஒரு சக்கரம் போட்டு அதன் மூலமாக அந்த சலந்தரனை கொன்றார் என்று இதுதான் கதை. ஓகே, ஆழி செய்தானே அப்படின்னு இதுதான் கதைங்க. இப்போ இதில் உள்ள தத்துவ கருத்தை பார்க்கலாம். தியானத்துக்கு சம்பந்தமான தத்துவ கருத்தை பார்க்கலாம். உடம்புல நீர் பகுதி அப்படின்னா எதை குறிக்குன்னா நம்மளுடைய அடிவேருங்க. ஏன்னா சிறுநீரம் இருக்கிறது, மலக்குடல் இருக்கிறது, அங்கே தான் எல்லாமே நீர் அதாவது அங்கே தான் இருந்து வெளியே ஏற்றப்படும். அதனால் அந்த இடத்துல இருக்கிற வாயுவுக்கு பேர் அபானங்கிற வாயு. அபானங்கிற வாயு 10 வாயு சொன்னேன்ல முன்னாடி. அதாவது பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், நாகன், கூர்மன், கிருஹரன், தேவதத்தன், தனஞ்சயன், இப்படி ஒரு 10 வாயு பார்த்தோம். அதில் அபானன் வாயு அடி வயிற்றில் இருக்கும். இந்த மூலாதார சுவாதிஷ்டான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த அடிவயிறுக்கு இன்னொரு பேர் நீர் பிரதேசம். அதனால் சலந்தரன் நீர் முகத்தை கொண்டவனானால அந்த இடத்துல இருக்கிற அந்த அப்பானனுக்கு சமமாக இருக்கவன் சலந்தரன். அந்த அப்பானனுடைய தன்மை என்ன? அவன் எப்போவுமே கீழ் நோக்கி வெளியே போகிறது இல்லைங்களா? அதே போல் சலந்தரன் தன்னுடைய அகம்பாவத்தினால், ஆணவத்தினால் தன்னையே அழித்து கொள்வதற்கு பதிலாக மேல் நோக்கி சென்றால் என்ன? யோக சாதனை மூலமாக மேல் நோக்கி சென்றால் அவனுக்கு நல்ல ஒரு விமோசனம் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் தான், அதாவது அங்கு விரல் குறித்து ஆழி செய்தான் என்று அந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த அபானன் என்ற வாயு கீழ் நோக்கி போகாமல் மேல் நோக்கி சென்று சகசர தலத்தை அடைந்தால் அந்த சகசர தலம் நல்லா விரிவடைந்து சிவனுடைய அருள் கிடைக்கும் என்ற ஒரு அடிப்படையில் என்ன ஆழி செய்தானே அப்படின்னா சிவபெருமான் அவனுக்கு ஆழி செய்தார், அதாவது அருள் புரிந்தார் என்று இந்த ஒரு இதில் என்னென்னா ஒரே வரையில் சொன்னால், அப்பானனை கீழ் நோக்கி செல்வதை தடுத்து மேல் நோக்கி செலுத்தி பிராணனோடு கலக்கும் பொழுது நமக்கு சகசர தலம் நல்ல விரிவடையும் அப்படிங்கிறது இதில் கருத்து. அதற்கு 2 பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி என்னென்னா, யோனி முத்திரை அல்லது சண்முகி முத்திரை என்று 2 முத்திரை இருக்குது. அந்த 2 முத்திரையும் செய்தால் இந்த அப்பானன் வாயு கீழ் நோக்கி செல்லாமல் உச்சந்தலை நோக்கி செல்லும் என்று இதனுடைய இந்த சூட்சமான பொருள் இதில் அடங்கியிருக்கிறது. ஆச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சொன்னேன். திருமூலர் ஒரு உயர்ந்த தத்துவத்தை, ஆன்மீக தத்துவத்தை சொல்லுவதற்கு ஒரு புராண கதை சொல்லுவார். அவருக்கு புராண கதையை சொல்லுவதில் நாட்டம் இல்லை. ஆனால் அதை சொல்லி தான் மக்களுக்கு எளிதாக புரிய வைக்க முடியும் என்ற ஒரு கருத்தை கொண்டு மிகுந்த உயர்வான ஒரு ஆன்மீக கருத்தை புராண கதை மூலமாக
சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சி எங்கு நடந்திருந்தாலும் தமிழ்நாட்டில், அதாவது அதற்குள்ளே தலைவன் சிவபெருமான் தமிழ்நாட்டில் இந்த 8 இடங்களில் ஒரு இடத்தில் எழுந்தருளியுள்ளார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த ஊர், இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் எங்கே இருக்குதுன்னா, திருவாரூருக்கு பக்கத்தில், இந்த மாயவரம் போகிற வழியில். ஆனால் திருவாரூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஊருக்கு பேர் திருவிற்குடி என்று பெயர். அந்த ஊரில் இருக்கிற மூலவருக்கு பேர் திரு வீரட்டேஸ்வரர். என்ன, வீரட்டானங்கிற அந்த பேரே இதில் வருது, வீரட்டேஸ்வரர், திருவிற்குடி. ஸோ அந்த 8 திருத்தலங்களில் அதுவும் ஒன்று. திருவாரூர்லேருந்து வடக்க கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் கிடையாது, மேபி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். மேப்பில் பார்த்தா அப்படி தான் தெரியுது. மாயவரத்துக்கு பக்கத்தில் கிடையாது, திருவாரூர் பக்கத்துலேயே. அந்த திருவாரூருக்கு போகிற ரோடு, அதாவது இது வழியாக போகும், அதாவது என்ன, ஒரு பேரளம், அது வழியாக போகும். அந்த ஊர் வழியாக போய் அப்புறம் மாயவரத்துக்கு போய் சேரும். அதனால் இந்த 8 திருத்தலங்களில் இந்த திருவிற்குடி என்ற ஊருக்கும் அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கும் சென்றால் அதனுடைய அந்த ஸ்தலத்தின் புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு, என்னுடைய குருநாதராக வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு, வாழ்க வளரணும்னு சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.